மக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கும்போது பிற கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் தமிழ்நாட்டில் பாஜக தான் இன்று பேசு பொருளாக மாறியிருப்பதாக கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க? குறிப்பா எல்லோரும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைன்ற ஒரு கோரிக்கை எப்படிப்பட்டது? மக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கும் பொழுது கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்தால்தான் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம் இல்லை. வேறு வேறு கட்சிகள் வேறு வேறு கூட்டணிகள் இருந்தாலும் கூட மக்கள் தெளிவா இருக்காங்க. திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி யாருகிட்ட இருக்கு? திமுகவை தவிர, திமுக கூட்டணியை தவிர யார் ஆட்சிக்கு வரணும்? ஃப்ரெஷ் ஐடியாஸ் யாருகிட்ட இருக்கு? அதனால் எங்களை பொறுத்தவரை தெளிவா இருக்குங்கன்னா தமிழகத்திற்கு மக்களுக்கு நிறைய ஆப்ஷன் வேண்டும். 2026 அது கிடைக்கும். மக்கள் நம்ம மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்றதை எடப்பாடி பழனிசாமி உறுதி போல அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேராதுன்றதை உறுதியா சொல்லியிருக்கிறாரு. பிஜேபியால அந்த கருத்தை நீங்க கடந்த காலம் வைத்த கருத்தை உறுதியா இருக்கீங்களா? அண்ணே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க அண்ணே. நேற்று மேடையில் மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அண்ணன் அனலைஸ் பண்ணியிருக்காரு. அது பாருங்க, இந்த அநியாயத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை. பிஜேபி இப்படி இருந்துச்சு, பிஜேபி அப்படி இருந்துச்சுனாவே என்று தமிழகத்திலே பேசும் பொருளாக எந்த கட்சி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்கண்ணா. எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். எங்க பயணம் ரொம்ப தூரம் போகணும். எங்களுக்கான பணிகள் இன்னும் நிறைய இருக்கு. நாங்களே எங்க கட்சியை வலுப்படுத்துவதற்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டும். இன்னும் மக்களை ரீச் பண்ண வேண்டும் என்கிற தெளிவான சிந்தனை இருக்கும் பொழுது யார் எங்களோட வர்றாங்கிற முக்கியம் எங்களுக்கு இல்லைங்கண்ணா. 2024 ஒரு பெரிய கூட்டணி இங்கே அமைந்திருக்கிறது. வலிமையான கூட்டணி, வலிமையான தலைவர்கள். மக்கள் அவங்கள பார்க்கறாங்க, மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். நாங்க தான் முதல்ல சொன்னோம் 2026 தமிழகத்திலே முதலாக கூட்டணி ஆட்சி வரும் என்று சொன்னவர்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. அது நிச்சயமாக நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்றத நீங்க முடிவெடுக்க முடியுமா அல்லது டெல்லி தலைமை தான் முடிவெடுக்குமா சார்? ஆனா இங்க தமிழ்நாட்டில் இந்த பிராந்திய கட்சிகள் என்ன அப்படின்னாங்கன்னா, பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் இங்க மேனேஜர்ஸ், அவங்க இங்க ஒரு பேப்பர்ல கவர்ல வரும் காங்கிரஸ் மாதிரி, அப்படியே அந்த பேப்பரை படிச்சு அப்படியே பண்ணுவாங்க. நீங்க யாரும் மேனேஜர் இல்லைங்கன்னா எல்லாமே தலைவர்கள் தான் இங்க இருக்கும். டெல்லியில போய் முடிவெடுத்தாலும் சென்னையில சொல்ற முடிவை தானே டெல்லியில் எடுக்கிறாங்க. அதை இந்த பிராந்திய கட்சிகள் புரிஞ்சுக்கணும்.